நாமக்கல் பொத்தனூரைச் சேர்ந்தவர் ஜெகதீசன். இந்து முன்னணி மாவட்ட செயலாளராக இருக்கிறார். வீட்டிலிருந்த இவரது மனைவி கீதா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஜெகதீசனுக்கும் தலை உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் இருந்தன. நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் மனைவி கீதாவை வெட்டி கொன்றதாகவும் தடுக்க முயன்ற தம்மையும் வெட்டியதாக போலீசில் ஜெகதீசன் தெரிவித்தார். காயமடைந்திருந்த அவர் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கொலை தொடர்பாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் இறங்கினர். ஆனால் ஜெகதீசன் சொன்னது போல் வெளியாட்கள் வந்து சம்பவம் செய்ததற்கான எந்த அடையாளங்களும் இல்லை. அதே சமயம் கீதா கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டது போல் இல்லை, கழுத்து மட்டும் அறுக்கப்பட்டிருந்தது. இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இச்சூழலில்தான் கீதாவின் தாயார் தனலட்சுமி பரமத்தி வேலூர் போலீசில் ஒரு புகார் அளித்தார். அதில் கடந்த 1 மாதமாகவே மகள் மருமகனிடையே குடும்ப பிரச்சினை காரணமாக தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் மகளின் மரணத்திற்கு மருமகன் ஜெகதீஷ் தான் காரணம் என கூறியிருந்தார். இதனால் போலீசாரின் முழு கவனமும் ஜெகதீஷ் பக்கம் திரும்பியது. போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மனைவியை கொன்றதை ஜெகதீஷ் ஒப்புக்கொண்டார். ஆத்திரத்தில் மனைவியின் கழுத்தை அறுத்து சென்றுவிட்டு அதை மறைக்க மர்ம நபர்கள் கொன்றதாக நாடகம் ஆடியிருக்கிறார். போலீசை நம்ப வைக்க தம்மை தாமே காயப்படுத்திக் கொண்டதும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து ஜெகதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார்.